இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வரலட்சுமி பொம்மை வந்து ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அதனால நம்ம வந்து நல்லா இருக்கு. இங்கே பாருங்க படித்து முடிச்சிட்டாங்க. நான் எடுக்கலை. இது எங்கள் ரிலேட்டிவ் வீடு தான். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு வந்திருந்தோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா 5 பேர் நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு வந்துருவாங்க. தெரியாது. இதை ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கேட்போம் எப்படி இதை ரெடி பண்ணாங்கன்னு. மேலே சாமி வச்சு ரெடி பண்ணுறது. இதை வந்து நான் 4வது வருஷமாக எடுக்கிறேன். சாமி வச்சு 4வது வருஷமாக எடுக்கிறேன். இதை செஞ்சால் ரொம்ப பலன் எனக்கு கிடைக்கும். இது மூலமா என்ன பலன்? அதான் எல்லா பலனுமே கிடைக்கும். இருக்கிறது வீட்டில். The helping person is the மது and தேவி அக்கா. 2 பேரும் வந்து எப்படி பண்ணாங்க தெரியுமா? எப்படி ப்ளீட்ஸ்லாம் எடுத்து அதை வந்து அழகாக மடிச்சு எடுத்து லைனா அதை காலையிலேயே ஏற்றி நம்ம வந்து அதோட கையெல்லாம் ஃபிட் பண்ணி அந்த குப்பத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து சாரியை வந்து அழகாக ஃபிட் பண்ணி அதை அழகாக ரெடி பண்ணும். சமையல் செஞ்சது ஃபுல்லாக அம்மா தான். அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. நான் பூ வச்சேன். பூ டெக்கரேஷன் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து பிகாம் படிக்கிறேன். சிவனக்குள விநாயகரில் பிகாம் சிஎம்ஏ படிக்கிறேன். என் பேர் திவ்யதர்ஷினி. நான் வந்து பிஇசி பண்ணுறேன். ஐஎஃப்இடி காலேஜ் விழுப்புரம். பண்ணுறது திவ்யா அக்கா எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படி இது மாதிரி பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து புத்தாவோட இமேஜ் ஆகுனா அவரோட ஸ்டாச்சு இருக்கணும். நம்ம ஸ்டாச்சுவாக வச்சா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இமேஜாக ட்ரை பண்ணலாமேன்னு வரைய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லுக்காக போன்றதுனால ஒயிட் டவ் வரைஞ்சிருக்கேன். இது வந்து கீழே வந்து கேப் இருக்குன்றதுனால கிராஸ் வரைஞ்சி ஃபில் பண்ணேன். இதில் வந்து அவர் வந்து மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாரு. ஸோ அவ்வளோ கீழே இறக்கி நான் வரையில. அதுக்கப்புறமா தான் இந்த பிளானிங் வந்துச்சு. அதனால மரம் வரைஞ்சிது. ரொம்ப நைஸு, ரொம்ப நல்லா. அண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா. உங்களோட ஹாபி பெயிண்டிங்கா? பெயிண்டிங், ட்ராயிங், எல்லாமே ஸ்டிச்சிங். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இவங்க வந்துருக்காங்க. இது ஜெய் கிருஷ்ணா. இவங்க தான் எங்கள் அவ்வா ஷீலா. இவங்க நேம் ஷீலா. இவங்களை நான் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ரயானிகா யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இப்போ இவங்களை ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரேன். எல்லாரையும் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் என் செல்ல பேரை எல்லாரும் தெரிஞ்சுங்க. நாங்கள் இங்கே வந்து எங்கள் மாமா பொண்ணுடைய வரலட்சுமி நோம்புக்கு வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்துருக்குறது. சாமி திருவிழா இங்கே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பூ அலங்காரம் எல்லாமே நல்லா இருக்குது. சாமிக்கு ஒட்டியானம், கையில் அந்த நெயில் பாலிஷ், அந்த மருதாணி எல்லாம் போட்டுருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா நெட் செட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பூஜை பொருள்கள்லாம் நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பலகாரங்கள், சாமிக்கு பிடிச்ச பலகாரங்கள், பழங்கள். என்னென்ன பலகாரம்? இது வந்து சொல்லு, நீ சொல்லு. இது வந்து பணியாரம், சுண்டல், கேசரி, வடை, பாயாசம். பால் பாயாசமா? அது என்ன பாயாசம்? பால் பாயாசம். பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை. அடுத்து ஸ்வீட்ஸ், பாதுஷா. இங்க எத்தனை பேர் வந்தாங்க சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க நாங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. என்னோட வீட்டில் இருக்க ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ். இது அந்த அக்காவோட பெயிண்டிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.